கொஞ்ச நாட்களாகவே சோசியல் மீடியாவுக்கு மிகப்பெரிய தீனி இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்த மாதிரியான சமயத்தில் தான் சோசியல் மீடியாவில் யார் உண்மை சொல்கிறா, யார் பொய் சொல்கிறா, யாரை நம்புறது, எந்த நியூஸ் சேனலை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு. இதை பற்றி பேசினா நம்மளுக்கு காசு வருதுப்பா, ஸோ பேசுவோம், வாய்க்கு வந்ததை அளந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சேனலும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இருக்கிற குழப்பத்தினால தான் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் போகுது. தாவேக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கும் வந்துச்சு. இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐ இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி எல்லாம் ஃபார்ம் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அதில் நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சநீதிமன்றம் போய் இப்போ சிபிஐ கிட்ட போயிருக்கு. இங்கே ட்விஸ்ட் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா? இப்போ புதுசாக ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. தாவேக தரப்பிலிருந்தும் பாதிக்கப்பட்ட 3 குடும்பங்களோட தரப்பிலிருந்தும் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் ஃபைலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்னடானா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்லேருந்து எங்களுக்கு தெரியாமல் சைன் வாங்கிட்டு போய் கேஸ் போட்டாங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை, அதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளேட்டை மாற்றுறாங்க. கேஸ் ஃபைலாக எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. கரூர் சம்பவம் நடக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாருமே கேமரா ஆன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு கேமராவில் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். சிபிஐ விசாரணையில் அதெல்லாம் சிக்குச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி 41 குடும்பங்களை தாவேகா தத்தெடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஹெல்ப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் போல்டா அறிவிச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் நடந்துட்டே தாங்க இருக்கு. இந்த கேஸ் சிபிஐ கிட்ட போனது விஜய் அவர்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா, உங்களுக்கு கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.